திருமாவளவர்களுடைய இந்த எண்ணத்தின் பின்னாடி இருக்கும் நோக்கம் என்ன? உண்மையிலேயே அந்த லட்சியத்தை அடைவதா, யாருக்கும் இழப்பு ஏற்படாமல்? இப்ப எப்படி காந்தியடிகள் அவர்கள் நேதாஜி போல இல்லாம ஒரு அமைதியின் வழியில போய் ஒரு நீண்ட கால போராட்டத்துக்கு அப்புறம் இல்ல நான் சொல்றேன் சார், இல்ல ஒரு பக்கம் அதிரடியான ஒரு நான் இந்த பேசிஸ்ல இந்த வெர்சஸ் நேதாஜி வெர்சஸ் காந்தியடிகள் மாதிரி ஆதவர்ஜுனா வெர்சஸ் திருமா, அவர் கொஞ்சம் நீண்ட கால கனவுன்றாரு, இவர் உடனடியா பண்ணணும்னு பேசினாரு. நானாவது பரவாயில்ல சார், இல்ல நான் இந்த மாதிரி பார்க்கிறேன். அதை நீங்க எப்படி பார்க்கிறீங்களா? இதுல எப்படி பார்க்கிறீங்க? நானாவது பரவாயில்ல சார், நான் கொஞ்சமா தான் விமர்சனம் பண்றேன். நேரடியா காந்தி கூட அவரை கம்பேர் பண்ணிட்டீங்க. காந்தி எங்க சமூகத்துக்கு சொல்றேன், இல்ல காந்தி சொல்றேன் இருக்கு சார், பதறாதீங்க சார். காந்தி எங்க சமூகத்துக்கு எதிரானவர். அவர் வந்து ஒரு ஆன்மாவே இல்ல, அவர் ஆத்மாவே இல்ல, அவர் எப்படி நான் மகாத்மாவை ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னாரு அம்பேத்கர். அப்போ நேரடியாக பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான ஒரு திருமாவளவன்ற மாதிரி இது ஆயிடாது. இல்ல நான் அந்த கோணத்துல சொல்ல வரல, காந்தி அந்த வேகத்தை மட்டும்தான் நான் அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக சொல்றேன். அஹிம்சைன்றவரில் போராடி நம்ம பொறுமையாக அப்படித்தான் சுதந்திரம் பண்ணார் இல்லையா? பட் எடுத்தோம் ஒரு போராடி ஜெயிக்கணும், போர் செஞ்சு ஜெயிக்கணும் ஒரு பக்கம் நேத்து, நான் அதுக்காக கேட்டேன். மற்றபடி எந்த வகையில நான் கம்பேர் பண்ணல. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு நீண்ட கால கனவாக அதை நினைக்கிறார் அப்படின்றதுல பின்னாடி வேற ஏதோ நோக்கம் இருக்கிறதான்னு கேட்கிறேன். நீங்க உள்நோக்கத்தோடு சொல்ல நான் சொல்ல வரல, பாக்குறவங்க அந்த மாதிரி புரிஞ்சுப்பாங்கல்ல. அதுக்குதான் இந்த விளக்கமும் கொடுக்குறேன். நான் அதங்க தான் நிக்கிறேன். அடங்கமறு அத்துமீறு 5ஆம் கட்ட போற நாங்க வந்து நடத்த போறோம், ஒவ்வொருத்தரும் வெடிமருந்து கிடங்கா மாறணும் அப்படின்னு சொன்னது எல்லாமே பொய்யாகிடுச்சு சார். இப்போ திருமாவளவன் முகத்தில் யாரையோ பார்த்தான், பிடல் காஸ்ட்ரோவை பார்த்தான், சேகுவாராவை பார்த்தான், பிரபாகரனை பார்த்தாங்க, கடைசியில் காந்தி தான் இருக்காருன்னு இன்னைக்கு வந்து அர்ஜுன் யாதவ் தான் சொல்றாருன்னு பார்த்தா இந்த ஊர் உலகமே சொல்லுது சார். அப்போ இந்த சமூகத்திற்கு இவரால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் இந்த சமூகத்து நல்லதுக்காக பேசுறேன், நீங்க பேசாதீங்க. நீங்க சொன்னீங்க நீண்ட காலம் அப்படின்னு சொன்னாரா? என்ன 200 வருஷம் இருக்குமா? எங்க அண்ணனுக்கு வந்து 60-62 வயசு ஆகுது, இன்னும் எத்தனை நாள் இருப்பாரு? எடுத்தோம் கவுத்தோம் பண்ண முடியாது. அந்த பாயிண்ட் ஆஃப் எத்தனை படி? ஐயப்பன் கூட 18 படின்றாங்க, திருப்பதி கூட எத்தனையோ படின்னு எண்ணிலாம் சொல்றாங்க. இத்தனை படி நடக்கணும்னு, இது எத்தனை படின்னு சொல்லுங்க. நாம எத்தனையாவது படியில நிற்கிறோம் அதையும் சொல்லுங்க. இல்ல ஆரம்பிச்ச இடத்துல நிக்கிறோமா, இல்ல பாதி தூரம் வந்துட்டோமா? ஓவரால் இதனால் இது நடக்காது அப்படின்னு அவரு முடிவுக்கு வர்றார். புரட்சியாளர் அம்பேத்கர் கூறியதை போல அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புங்கள் என்ற அடிப்படையில் தான் சாதி ஒழிப்பு, சமூக நீதி, எளிய மக்களுக்கான அரசியல் உரிமைகள் என்ற நிலைப்பாட்டோடு நான் வந்து நின்னேன். அதே நிலைப்பாட்டோடு இங்கே பயணிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டேன். அப்போ இந்த அரசியல் அதிகாரம் அம்பேத்கர் சொன்னது இதெல்லாம் ஒன்றுமே இங்கே வேலைக்கு ஆகாது. அண்ணன் வாழ்க, அண்ணனுக்கு அண்ணன் வாழ்க, அண்ணனுக்கு முதலாளி வாழ்க. இப்போலாம் இப்போ லேட்டஸ்டாக அண்ணன் கூட விட்டானுவ, அண்ணனுக்கு முதலாளி வாழ்க அப்படின்னு சொன்னாதான் இங்கே வந்து சர்வேயல் ஆக முடியும். மீடியாக்கள் பேசுகிற ஒரு 4 பேர் திமுகவுக்கு ஆதரவா, இவங்க மட்டுமே இயக்கம் இல்லை, மாவட்ட செயலாளர் இருக்காங்க, அடிமட்ட தொண்டர் இருக்கான், அந்த கருத்து வரை போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த 4 பேரை தாண்டி இல்லை ஒரு 5-6 பேரை தாண்டி ஒன்றும் இங்கே நடக்காது. அதால் என்னுடைய சமூக நீதிக்கான போராட்டங்களை நான் இந்த கருவி கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது. இது மொக்க கத்தியாக இருந்தால் கூட பரவாயில்ல, இது அட்டகத்தி, அட்டகத்தியை வச்சுக்கின்னு போர்க்களத்துக்கு போகணுன்ற நினைப்பே வரக்கூடாது. அதனால் என்னுடைய சமூக பணி வந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தோட தொடரும்னு சொல்லியிருக்காரு. திருமாவளவன் அட்டகத்தி, ஒன்றும் நடக்காது இந்த சமூகத்துக்கு அவரால் அப்படின்னு. உண்மையிலே அவரு தான் அப்படி சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவர் சொன்ன வார்த்தைகளுக்குள்ள நீங்க இப்படி கட்டமைக்கிறீங்களா? ஏங்க, நான் இந்த மக்களுக்காக பேசுறேன், இந்த மக்கள் நலனுக்காக பேசுறேன், என்ன நீங்க பேச அலோவ் பண்ணல அப்படின்னா அப்புறம் என்ன அர்த்தம்? உங்களுக்கு எனக்கு முரண்பாடு வருது. நான் ஒரு விஷயத்த சொல்றேன், உங்களுக்கு எனக்கு முரண்பாடு வருதுன்னா அந்த விஷயத்துக்கு நீங்கள் எதிரானவர். நான் வந்து பட்டியல் சமூக மக்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகணுன்ற உனக்கு எனக்கு முரண்பாடு வருது. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் தான் சொல்லலாம். நான் போகணும்னு சொல்கிறேன், நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, இல்லை முரண்பாடு வருது 2 பேருக்கும். ஏய் ஏன் சும்மா அதெல்லாம் பேசினுக்கிறேன்றீங்க. அப்போ உங்களை உள்நோக்கம் என்ன? ஐயோ கிடக்கணுமா அப்படியே கிடக்கலையா, நீ ஏன் அதை கலறி விடுற?